இந்த மாதிரி உளுந்து பல அடிக்கடி நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எலும்புகள்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாயிரும். எங்க வீட்ல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட் உளுந்தம்பால் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு இப்போ குக்கர்ல 1/4 கப் உளுந்து நல்லா 2 தடவை கழுவிட்டு 2 கப் தண்ணி, அதாவது 500 ml இது சேர்த்துட்டு நல்லா 4 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு 1/3 வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க. 3/4 கப் தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. உளுந்து வந்து இந்த பக்குவத்துல இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுல இருக்க தண்ணியை பூரா ஒரு பவுல்ல மாத்திட்டு இதை கம்ப்ளீட்டா ஆற விட்டுக்கோங்க. ஆற வச்ச உளுந்து மிக்சியில சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு எவ்வளவு மைய அரைக்க முடியுமோ அவ்வளவு மைய அரைச்சுக்கோங்க. இதை நம்ம உளுந்து வேக வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியில சேர்த்துட்டு எந்த கட்டியும் இல்லாம கலந்துட்டு இதை ஒரு பேன்ல சேர்த்துக்கோங்க. கூடயே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வெள்ளைப்பாக நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோடய 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் சுக்குத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோடைய காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1 கப் சேர்த்துட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுத்தீங்கன்னா உளுந்தப்பால் சூப்பரா தயாராயிரும்.